வருமானம் எதுவும் இல்லாமல், மத்திய அரசினுடைய உடையும் புதிதாக எதுவும் இல்லாமல் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த பட்ஜெட்டில் நிறைய தேர்தல் அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். கடந்த முறை சொன்ன எதையும் செய்யாமல் பல்வேறு திட்டங்கள், அறிவித்த திட்டங்கள் எல்லாம் கிடப்பில் இருக்கின்ற சூழ்நிலையில் மணக்க இந்த பட்ஜெட்டை வாசித்திருக்கிறார். ஆனால் எல்லாம் வெறும் காகித பூவாக இருக்கிறது. இது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒன்று. உங்களுடைய சைஸ், பட்ஜெட் சைஸ் எவ்வளோன்னு தெரியும், எவ்வளோ புதுச்சேரியோட வருவாயின்றது இருக்குது, எவ்வளோ தான் செலவு பண்ண முடியுன்றது இருக்குது. புதுச்சேரியுடைய கடனை நம்ம இதுக்கு மேலே கடன் வாங்க முடியாத நிலையில் கொண்டு போய் எட்ஜாக நிறுத்தி இருக்கிறீங்க. அதனால் கடன் வாங்கியும் செய்ய முடியாத சூழ்நிலையில் நிறைய திட்டங்களை நினைச்ச மாதிரிலாம் அறிவிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. அதோட புதுச்சேரி மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய இன்றைக்கி இண்டஸ்ட்ரி பாலிசியில் ஏதாவது புது பாலிசி, வியாபாரிகளுக்கு ஏதாவது சலுகைகள், ஏன்னா எதுவுமே புதுச்சேரியில் இன்றைக்கி இல்லை. வியாபாரம் இல்லை, தொழிற்சாலைகள் வரல, அந்த தொழிற்சாலைகள்லாம் போயின்னு இருக்குது. ஐடி பார்க் கிடையாது, புதிதான சுற்றுலா திட்டங்கள் எதுவும் இல்லை. இதே மனப்பட்ட இதுவரையும் இதே முதலமைச்சர் 10 முறை சொல்லியிருக்காரு. சொன்னதே திருப்பி சொல்கிறாங்களே ஒழிய புதிதாக எதுவும் இல்லை. சில இலவசங்களை கொடுக்கறது சொல்லியிருக்காங்க. மக்களை தொடர்ந்து மக்களுக்கு எந்த வகையிலையும் பயனில்லாத ஒரு விஷயம், பல விஷயத்தை சொல்லியிருக்காங்களே ஒழிய புதுச்சேரி மக்கள் எதிர்பார்க்கின்ற, புதுச்சேரி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்குகின்ற, புதுச்சேரிக்கு புதிய தொழிற்சாலைகள் வரக்கூடிய, புதுச்சேரியினுடைய துறைமுகத்தினுடைய வருமானங்கள்லாம் இந்த மாநிலத்துக்கே வரணும். எல்லாம் அதானி குடும்பத்துக்கு போயின்னு இருக்குது. புதுச்சேரி எலக்ட்ரிசிட்டி தனியார்மயமாக்கணும்னு சொல்லலை, புதுச்சேரியினுடைய மாநில அந்தஸ்து கிடைக்குன்னு சொல்லலை, புதுச்சேரியில் வேலை எழுந்திருக்கின்ற அத்தனை பேருக்கு நாங்கள் வேலை தரேன்னு சொல்லலை. ஆனால் அந்த சிக்கான அந்த யூனிட்டுக்கெல்லாம் அங்கே இருக்கிற பாக்கி தரேன்னு சொல்கிறாங்க. பேப்ஸ்கோ பேசிக்கு இவங்க வெளியில் கொடுக்க வேண்டிய பணத்தை தரேன்றாங்களே ஒழிய அங்கே இருக்க தொழிலாளிங்க எவ்வளோ பேர் தற்கொலை பண்ணி சாகிறாங்க, அவங்களுக்குள்ள பணத்தெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லலாம். இப்படி பல்வேறு நிலையில் புதுச்சேரிக்கு வளர்ச்சி இல்லாத, புதுச்சேரி மாநில வளர்ச்சி இல்லாத ஒரு பட்ஜெட்டை தான் தாக்கல் பண்ணியிருக்காரு. புதுச்சேரி மக்கள் எதிர்பார்க்கறது இந்த மாநில வளர்ச்சி, இங்கே இருக்கின்ற மக்களுடைய வளர்ச்சி. இன்றைக்கி வீடு கட்டுற பணம் ஒரு காலத்தில் புதுச்சேரியில் இருக்க கூரை வீடெல்லாம் கல்வீடுகளாக மாறிச்சு. அதுபோல் ஏதாவது மாறுற திட்டம் இருக்குதாங்கன்னா கிடையாது. பணம் ஒதுக்கி ஏற்றி கொடுக்குறது, போன தடவை ஆயிரம் மக்களுக்கு வீடு கட்டுறதுக்கு ஏற்றி கொடுத்தாங்க. அதை இது வரைக்கும் கொடுக்கல. ஆயிரம் மக்கள் இருக்க பகுதியில் இருக்க கோயிலுக்கு 10 லட்சம் தரானாங்க. எல்லாம் வழக்கமாக மறந்துட்டு புதுசாக இப்போ எதனா அறிவிக்கிறாங்க. அதனால் ஒரு மணக்க ஒரு பட்ஜெட்டை கொடுத்துருக்காரு. ஆனால் காகித போவார். இது ஏற்கனவே இந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா நிறைய அப்ளிகேஷன் பெண்டிங் இருக்குது. சூழ்நிலையில் 2500 ரூபா உயர்த்தி அதனால தான் மகளிர் உரிமை தொகை கரெக்டாக மாதம் கொடுக்கறது இல்லை. ஒன்று இன்னும் வரைக்கும் விண்ணப்பிச்சு சரியானவங்களுக்கு தேர்வு செய்து கொடுத்துருந்தோம், பணம் இது வரைக்கும் கொடுக்கல. இப்போ திடீர்னு 2500 ரூபா அறிவிச்சிருக்காங்க. 2000 அறிவிச்சதுக்கு சொல்லக்கூடிய காரணம் டெல்லியில் கொடுத்துருக்காங்க, நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. டெல்லியில் நேரடியாக மத்திய அரசினுடைய வருவாய் பல வகையில் அந்த மாநிலத்துக்கு கொடுத்துன்னு இருக்காங்க. அந்த மாநிலத்தினுடைய போலீஸினுடைய செலவை மத்திய அரசு ஏற்றுக்குது. ஏறக்குறைய அங்கே இருக்கிற 165க்கு மேற்பட்ட பார்க்கினுடைய மெயின்டெனன்ஸ்லாம் டெல்லி கவர்மெண்ட் ஏற்றுக்குது. அங்கே இருக்கின்ற எல்ஏடி ஊழியர்களுக்கு சம்பளமும் ஓய்வூதியம் அவங்க தராங்க. இப்படி பல வகையிலையும் டெல்லியினுடைய வருமானத்தில் இருந்து அங்கே யாருக்கும் செலவு பண்ணுறதில்ல. மத்திய அரசினுடைய பல வகை சுற்றுலா எல்லாமே மத்திய அரசு செலவு பண்ணிக்கிறதால அங்கே பணம் மீதி இருக்குது. அப்பேற்பட்ட சூழ்நிலை அங்கேயே பல விஷயத்தை செய்ய முடியல. இங்கே புதுச்சேரியில் அறிவிச்சிருக்காங்க. இது மக்களுக்கு இந்த பணம் கிடைச்சதுன்னா மகிழ்ச்சி. ஆனால் சிரமமான சூழ்நிலை. ஏன்னா நம்ம பணம் எவ்வளோ நம்ம கையில் இருக்குதுன்னு தெரியும். அந்த திட்டத்தில் எவ்வளோ ஒதுக்கிறாங்க புக்கில் இருக்குது. அதுக்கு மேலே எவ்வளோன்னு சொல்லலை. உத்தேசிக்கப்பட்டுள்ளது தான். இந்த திட்டத்துக்கு இந்த நிதியை ஒதுக்கி இருக்கிறேன்னு எதுவும் சொல்லலை. 2022 ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா கிழக்கு கடற்கரை சார்பில் புதிய பேருந்துகளை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டினாரு. அப்போ அதோட மதிப்பு 34 கோடியாக இருந்துச்சு. இப்போ அது 10 கோடியாக மாற்றிருக்காங்க. இதனால் இந்த மாற்றம் மத்திய அரசினுடைய திட்டத்துக்கு புதுச்சேரியில் மத்திய அமைச்சர்கள் பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. அதோட நம்மளுடைய லதா ஸ்டீல் பக்கத்தில் இருக்க அந்த பகுதியில் 16 ஏக்கரில் அதை கட்டுறதுக்கான முயற்சி எடுத்து வேலை செஞ்சாங்க. அதில் ஒரு பார்ட்டு இன்னைக்கு மீன் மார்க்கெட் ஆகிடுது. மீதி பார்ட்டில் இது வரைக்கும் மார்க்கெட்டும் வரல, பஸ் ஸ்டாண்டும் வரல. எல்லாம் சேர்ந்து கட்டுறதுக்கான முயற்சி அது. இப்போ பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் கட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே நிறைய அறிவிப்பு இருக்கும். ஒரு பாலம் ஒன்று பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி சதுக்கத்திலேருந்து இந்திரா காந்தி சதுக்கம் வரைக்கும் உள்ள அந்த பாலத்துக்கு மேம்பாலம் அமைக்கிறதுக்கு 6 முறை சட்டமன்றத்தில் பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டு மத்திய அரசு பணம் கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லாமே உத்தேசிக்கப்பட்டுள்ளது, செய்ய உத்தேசிக்கப்பட்டிருக்கோம், செய்வோன்றது தான். செவப்பு அட்டைகளுக்கு மாத உதவித்தொகை வழங்கப்படுது. ஆனால் மஞ்சள் அட்டை சாதவர்களும்
செயல்பாட்டாளர்களுக்கு சிறப்பு சலுகைன்றது வந்து இந்த மாதாந்திரத்தில் கொடுக்கக்கூடிய கொஞ்சம் பணமாக மத்திய அரசினுடைய திட்டங்கள் எல்லாம் மாநில அரசு திட்டங்களில் வந்து அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. பெரும்பகுதி ஏழைகளுக்கு வந்து பாண்டிச்சேரியில் வந்து இந்த சிவப்பட்ட இருக்கிறவங்களுக்கு அந்த வீட்டில் அவங்க வந்து ஒரு மருத்துவ உதவி தேவைன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த கடைசி வரைக்கும் உயிரை காப்பாற்றுறதுக்கு புதுச்சேரியினுடைய தமிழ்நாட்டினுடைய அரசு கலைஞர் காப்பீடு திட்டத்தில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு ஹெட் இன்ஜுரியோ ஒரு தலையில் அடிபட்டாலோ ஒரு ஃப்ராக்சர் ஆனாலோ ஒரு கார்டியாலஜி இதே பிரச்சனையாக வந்தாலோ அவங்களுக்கு இந்த அரசாங்கத்துலேருந்து எந்த உதவியும் கிடையாது. அவங்க ஏழை எளிய மக்கள் வந்து அதை இந்த அரசாங்கத்திட்ட எதிர்பார்க்குறாங்க. எங்கள் உயிரை இந்த அரசாங்கம் காப்பாற்றுமான்னு நினைக்கிறாங்க. அதுக்கான திட்டம் இவங்ககிட்ட இல்லை. போன முறை அறிவித்தார் இந்த முதலமைச்சர் இன்சூரன்ஸ் திட்டத்தை அறிவித்தார். அதுமாதிரி திட்டம் இன்றைக்கும் செயல்பாட்டு வரல. அந்த திட்டம் இது வரைக்கும் செயல்பாட்டு. ஏன்னா அவரே சட்டமன்றத்தில் பாரத பிரதமருடைய ஆயுஷ்மான் திட்டம் இங்கே தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு சொன்னார். ஆனால் நேற்று வந்து நான் வந்து மேதக துணைநிலை ஆளுநர் வந்து அவருடைய உரையில் சொல்லும்பொழுது 2 லட்ச ரூபா நாங்கள் என்ன அதில் ஏற்றி செய்ய போகிறோன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே 5 லட்சம் கொடுத்தா எங்கள் மக்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. நீங்கள் வந்து அதனால் வந்து அதான் முதலமைச்சர் வந்து போன சட்டமன்றத்தில் புதுச்சேரிக்குன்னு தனியான ஒரு இன்சூரன்ஸ் திட்டத்தை நாங்கள் கொண்டு வரோம்னு சொன்னார். அது கொண்டாடல. அதை பற்றி இந்த சட்டமன்றத்தில் எதுவுமே பேசல. தனிமாநில அந்தஸ்துக்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசு கொடுத்தாங்க. காங்கிரஸ் எம்பி கொஸ்டின் பண்ணும்போது இதே நிலை தான் தொடருன்றதை ஒன்றிய அரசு வந்து தெரிவிச்சிருக்கு. சபாநாயகர் நேற்று முன்தினம் செய்தியாளர் சந்திப்பில் மறுபடியும் தனிமாநில அந்தஸ்து தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசு அனுப்புவோன்றாரு. இது வரைக்கும் பாண்டிச்சேரியில் 15 தடவைக்கு மேலே இந்த மாநில அந்தஸ்தினுடைய தீர்மானத்தை நம்ம ஏற்றி அமைச்சிருக்கோம். அந்த தீர்மானத்தை கடைசியாக கிடைச்ச தகவல் படி இங்கேருந்து ராஜ்நிவாசிலேருந்தே டெல்லிக்கு போகணும். அந்த அளவுக்கு புதுச்சேரியை மத்தியிலேருந்து ஆள வர்றவங்க வந்து இங்கே இருக்கிற சட்டமன்றத்தை உதாசீனப்படுத்தி மக்களுடைய கருத்தை உதாசீனப்படுத்தி ஜனநாயகத்தினுடைய கருத்தை உதாசீனப்படுத்தி சட்டமன்ற உறுப்பினருடைய கருத்தை உதாசீனப்படுத்தி வச்சுருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய வந்து ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய பெரிய அநியாயம். இது இந்த மாநில மக்கள் வந்து தங்களோட உரிமையை கேட்டு தொடர்ந்து போராடிட்டு வராங்க. நிச்சயமாக எங்களுக்கு ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் அது கிடைக்கும். மேம்பாட்டு நிதி 1 கோடி ரூபாய் உயர்த்திருக்காங்க. பெண்களுக்கு 1500 ரூபாய் உயர்த்திருக்காங்க. அதுபோல பல்வேறு சார் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி சட்டமன்ற நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி எம்எல்ஏ இருக்கும்போது ஜானகிராம காலத்தில் தான் கொண்டு வந்தாங்க. தலைவர் கலைஞர் தமிழ்நாட்டில் கொண்டு வந்ததை பார்த்து இங்கே கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து எங்களுக்கு வந்து 10 லட்சம் பெரிய பணமாக இருந்தது. இன்றைக்கி உள்ள நிலையில் அந்த 2 கோடி ரூபாயில் எந்த வேலை செய்ய முடியும்? 3 ரோடு எடுத்தால் 2 கோடி ஆகுது. அந்த 2 கோடியில் 10 கோடி ரூபா ஒரு தொகுதி கொடுத்தா விட இன்றைக்கி பத்தாது. போன தடவை கொடுத்த பணத்தில் இன்னமும் எங்களுக்கு வந்து பாக்கி இருக்குது. முழுசாக எங்களுக்கு போன நிதியாண்டில் ஒத்துக்கினா எல்ஏடிக்கு ஒத்துக்கின அந்த பணம் 2 கோடியே தரல. இந்த வருஷம் 3 கோடி தரேன்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்து வருஷத்தில் கொடுக்கும்போது ஆரம்பிக்கும் போது எங்கள்கிட்ட லிஸ்ட்டு வாங்கினோம். 2 கோடிக்கு என்ன வேலை கொடுங்க, 3 கோடிக்கு என்ன வேலை கொடுங்க, 81 லட்சத்துக்கு கொடுங்க, 1 கோடி 31 லட்சத்துக்கு கொடுங்க, அதான் எங்கிட்ட பணம் இருக்குன்னு சொல்லி தான் எங்கிட்ட வாங்கியிருக்காங்க. அதனால் இந்த ஆண்டு வந்து கடந்த ஆண்டு எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தாலே எங்களுக்கு மகிழ்ச்சி. தமிழக அரசு பின்பற்றி இந்த திட்டங்கள், அதாவது கல்லூரி மாணவர்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை விசா தமிழகத்தில் எந்த திட்டத்தை அறிவித்தாலும் எங்கள் தலைவர் வந்து ஒரே நாளில் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கொடுத்துட்றாரு. அறிவிக்கிற திட்டத்தை கொடுத்துட்றாங்க. இங்கே புதுச்சேரியில் வந்து இந்த திட்டங்கள்லாம் வந்து ஒரு அரிசி கொடுக்குறது கூட சின்ன மாநிலம் ஒரு அரிசி கொடுக்குறது கூட 1.5 மாதத்துக்கு போடுவாங்க. அதுலேயும் 70% போட்டு 30% போடாத இருப்பாங்க. இப்போ சரியான நிர்வாகம் கிடையாது, எதையும் சரியான கணக்கெடு போட கொடுக்குறது கிடையாது. அதனால் இவங்களால் சரியாக செய்ய முடியாது. ஒட்டுமொத்தமாக உங்கள் பார்வையில் இந்த பட்ஜெட் எப்படி சார்? காகித போதுன்னு சொன்னோமுங்க சார்.